அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 5/4/2024. ஏகாதசி திதி மதியம் 1:29 வரை. அதன் பிறகு துவாதசி திதி அவிட்டம் நட்சத்திரம் மாலை 6:06 வரை. அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் மேல் நோக்கு நாள். சித்தயோகம் என்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் புதன் வக்ரமாக, கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாயுடன் சனி பகவான், மீனத்தில் சூரியனுடன் சுக்கிரனும் ராகுவும். இன்று என்ன செய்யலாம்? எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்க, தானியங்களை களஞ்சியத்தில் சேகரிக்க, அடுப்பு யாகசாலைகள் அமைக்க, கடன் பைசல் செய்ய, புத்தகங்கள் வெளியிட, வழக்கு பேசி முடிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எழுதிய உண்மைகளை விட எழுதாத உணர்வுகள் ஏராளம். ஆமாங்க, நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியுமா? ஒரு சிலவற்றை தான் நாம் சொல்லிவிட முடியும். சிலவற்றையெல்லாம் தன்னுடைய மனதுக்குள்ளேயே சொல்லி பார்த்து, தன்னுடைய மனசாட்சியிடம் பேசி பார்த்து மகத்துவமான ஒரு பெரிய நிலைக்கு வரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில், சாதகமான நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால ஒரு தைரியம் மனசுக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க. நாம் பார்க்காதது ஏதாவது இருக்குதா? எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். எத்தனையோ இழப்புகளையும் நாம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. செய்கிற தொழிலை இன்னும் கொஞ்சம் அபிவிருத்தி செய்கிறதுக்கு, விரிவுபடுத்துறதுக்கு, பெருசுப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் யார் வேணாலும் எது சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம வேலையை நாம் பார்ப்போம். மேலே இருக்கிற அதிகாரி புரிஞ்சாட்டாலும் புரியலைனாலும் பரவாயில்ல, கூட வேலை பார்க்குறவங்க நம்மளை உதாசீனப்படுத்தினாலும் பரவாயில்ல, நம்ம கடமையை நாம் செய்வோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி விறுவிறுப்பாக அலுவலகத்தில் வேலை பார்ப்பீங்க. தேங்கி கிடந்த வேலைகளையும் செய்து முடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டு இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, வெற்றி ஒரு கை குழந்தை. நீங்கள் சிரித்த முகத்துடன் அழைத்தால் அது தாமாக தாவி ஓடி வந்து உங்களிடம் உட்கார்ந்து விடும். ஆமாங்க, எதுவாக இருந்தாலும் மலர்ந்த முகத்துடன் நாம் இருக்கணுங்க. நாம் சோகமாக இருந்தோம்னா எல்லாருமே சோகமாக தான் இருக்க ஆரம்பிப்பாங்க. நாம் சிரித்து பேச ஆரம்பித்தோம்னா தான் நம்மக்கிட்ட 4 பேர் வந்து சிரித்து பேசுவாங்க, இல்லைன்னா ஒதுங்கிடுவாங்க. அதனால தான் என் சோகம் என்னோட இருந்துட்டு போகட்டும், அடுத்தவங்கள்ட்ட எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டுன்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் தனக்குத்தானே தீர்வு காணக்கூடிய தைரியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சூரியன் உங்களுக்கு வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கும் ஒரு சிலர் முயற்சி பண்ணுவீங்க. பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். பங்கு
பங்குதாரர்கள் வேலையாட்கள் புதுசாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கைதாங்க இன்னைக்கு ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன சிடுசிடுப்பு அதெல்லாம் கொஞ்சம் மாறி இன்றைக்கி சிரித்த முகத்தோடு நீங்கள் இருப்பீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் வெற்றி பெற்று காட்டுவீங்க. குருவும் உங்களுக்கு சாதகமாக இல்லை, 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சகோதரிக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. மனைவி வழியிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் செலவுகள் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சொந்தக்காரங்க நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒரு தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் ஒரு பாடம்தான். ஆமாங்க, அதனால தாங்க தோல்வியாக பார்த்து துவண்டு போய்விடாமல் அந்த தோல்வி மூலம் நமக்கு என்ன தெரிய வருது, அந்த தோல்வி என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அந்த தோல்வியால் நமக்கு என்னென்னலாம் புரிய வந்திருக்கு அப்படின்னு ஆற அமர யோசித்து அடுத்தது தன்னைத்தானே திருத்தி கொண்டு வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்களெல்லாம் துலங்குங்க. படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படியே உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார நிலைமெல்லாம் இப்போ கொஞ்சம் சீராயிண்டு தான் இருக்குது. சொத்து பத்து வாங்கிறதுக்கான முயற்சிகள் அதெல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நல்லதாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சொந்த ஊரில் வாங்கலாமா வந்த ஊரில் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. வந்த ஊரில் வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்புறமா சொந்த ஊரில் போய் சொத்து வாங்கிக்கலாங்க. இன்றைய தினம் வியாபாரமும் ரொம்ப நல்லாயிருக்கும். எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி உங்களுக்கு கையில் கிடைக்கும். பழைய பாக்கிகள் கூட இன்றைக்கி வசூல் ஆகுங்க. 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும். ஆனால் வீட்டுக்கு வர்ற நேரம்லாம் குறைஞ்சி போச்சு. அலுவலகத்திலேயே அதிக நேரத்தை கழிக்க வேண்டியதாக இருக்கேங்கிற மாதிரியான ஆதங்கமும் இன்றைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. பிள்ளைகளோடு மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, மனிதனின் குணத்தை காட்டும் கண்ணாடி சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் மட்டுமே. சிலர்லாம் நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, ஆனால் நமக்கு உதவ வேண்டிய அந்த சூழ்நிலை அந்த மாதிரி சந்தர்ப்பம் வந்தால் ஓடியே போயிடுவாங்க. கேட்டால் நான் அதில் பிஸியாக இருந்தேங்க, வரலான்னு தாங்க இருந்தேன், தரலான் தாங்க இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளார ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லி அப்படியே நகர்ந்து போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய உண்மையான முகத்தை நமக்கு ஏற்படக்கூடிய சில தர்ம சங்கடங்கள் கஷ்டங்கள் தான் காட்டி கொடுக்குதுங்க. அதனால தாங்க கஷ்டத்தில் கை கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்கள கடைசி வரைக்கும் கடவுளாக நினைக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணி 6 நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணி 6 நிமிடம் முதல் சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. அப்படி இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. பூசம் நட்சத்திரக்காரங்க பணம் பட்டுவாடா செய்கிறதுல இன்றைக்கி கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அவசியமில்லாத பேச்சுக்களை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லதுங்க.
குடும்பத்தில் ஏதாவது சொல்லுவாங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் சொல்லலாம், அல்லது உங்களால் ஏற்பட்ட காயத்தை நினச்சி பார்த்து அதனால் கொஞ்சம் வீராப்பா இன்னைக்கு பேசலாம். அதெல்லாம் கண்டுக்காமல் இருந்துடணும். ஏன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னாலே கூட இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை கொஞ்சம் நோகடிக்க ஆரம்பிப்பாங்க. எப்போது நடந்ததெல்லாம் இப்போ சொல்லி காமிப்பாங்க. அதுக்கு பேர் தான் சந்திராஷ்டமம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. உத்தியோகத்திலையும் சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இன்றைய தினம் ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. சந்திராஷ்டம பாதிப்புகள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தனக்கு வலிக்கும் வரை மற்றவர்களின் வலி நமக்கு ஒரு தகவலே அப்படிங்கிற மாதிரி சிலர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. வலிக்குதா, அடிபட்டுடுச்சா, எந்த இடத்துல, ஏன் இப்படி ஆச்சு, இனிமேல் இது மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அடிபட்டவர்கள் வலியால் துடிக்கும்போது அந்த வலியை தன்னுடைய வலியாக ஏற்றுக்கொண்டு வழிபட்டவர்களுக்கு வலிமை சேர்க்கும் அளவிற்கு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால எந்த தடங்கல்கள் வந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் முன்னுக்கு வந்துட்டுருக்கீங்க. ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்னைக்கு பரவாயில்லைங்க. ஆனால் அதே நேரத்தில் அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி இறக்கப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கக்கூடாது. அதிலேயும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பலவீனமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் லேசாக பல்வலி கண்வலியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பாடாப்படுத்தின்னு இருக்கேங்கிற மாதிரி சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் கொஞ்சம் குறையும். ஆனால் அதே நேரத்தில் போட்டி மனப்பான்மையால் உங்களை சிலர் வம்புக்கு இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சின்ன சின்ன பயணங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, மற்றவர்களிடம் இல்லாதது ஏதோ ஒன்று நம்மிடம் இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும் போது தான் நமக்கு நாமே நம்பிக்கை வர ஆரம்பிக்கிறது. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே ஸ்பெஷல் தாங்க. அடுத்தவங்கள்ட்ட இல்லாத பல விஷயங்கள், பல நல்ல குணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் உங்ககிட்ட எப்பயுமே இருக்குங்க. அதனால தான் 4 வருஷம் கழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஓடி வந்து உங்களை பார்த்துட்டு போகிறவங்களாம் இருப்பாங்க. அது காரணம் நீங்கள் உண்மையாக இருப்பீங்க. எப்பொழுதுமே ஓடி உழைப்பீங்க. கிடைச்சதை வாரி சுருட்டிக்காமல் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பகுத்தறிவாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்றாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் திருப்பங்கள் எல்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்கலாங்க. முடியாதுங்கிற வேலையை கூட இன்னைக்கு நீங்கள் முடிச்சு காட்டுவீங்க. அதை எப்படி நாங்கள் விட்டுருவோமா, நாங்கள் தனி ரூட் எடுப்போம்ல அப்படின்னு எப்பொழுதுமே உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு யோசனை செய்து இன்றைய தினம் சாதிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகுங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாத குணம் அதெல்லாம் கூட இன்றைக்கு மாறுங்க. யோகாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. அதே மாதிரி 8ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் மூலமாக சிலருக்கு பணம் வரும். எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும்.
தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுடைய திறமையை இன்றைக்கி நீங்கள் நிரூபித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி தெம்பாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க, வெற்றி பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, சிந்தனையில் சிறிது மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம். மாற்றம் என்பதே மாறாதது. மாற்றம் என்பதே மானிட தத்துவம். மனதிலே மாற்றம் இருந்தால் வெளியிலேயும் நமக்கு ஏற்றம் வந்து சேரும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு புது பாதையில் மாற்றம் செய்து பயணிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. என்னங்க, குரு பகவான் ஸ்ட்ராங்காக தான் உட்கார்ந்துருக்கிறாரு 7ஆம் இடத்துல. ஆனால் பெருசாக ஒன்றும் தந்த மாதிரியே தெரியலையேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டு தாங்க இருக்கிறீங்க. ஆனாலும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் இப்போ மறைஞ்சி கிடக்கிறதுனால சில நேரங்களில் சிலதை நினச்சி கொஞ்சம் பயம் வந்துட்டு தான் இருக்குது. வாக்கு கொடுத்துட்டோம், நம்மால் சமாளிக்க முடியுமா? தேதி வேறு நெருங்கிக்கிட்டே இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல. அடுத்தவங்க அவசரத்துக்கு ஓடி வந்து கேட்டப்பெல்லாம் தேடி பிடிச்சி நாம் எல்லாத்தையும் திரட்டி கொடுத்தோம். நமக்குன்னு ஒன்று அவசரப்பட்டுட்டு வரும்போது நமக்குன்னு உதவுறவங்க யாருமே இல்லையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, விறுவிறுப்பாக தான் இருக்குது. முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, சம்பாதிக்கிற வழியெல்லாம் தெரியுது. ஆனால் யானை பசிக்கு சோளப்பொறி மாதிரி எந்த விதமும் கட்டுப்படலையே, இதெல்லாம் நமக்கு போதலையே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்குது, இந்த கம்பெனியில் நல்ல பேர் இருக்குது, எல்லாரும் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க. வெளியில் போனோம்னா எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் புது வாய்ப்பு வர்ற மாதிரி தான் தெரியுது. சரி, முயற்சி பண்ணி பார்ப்போங்கிற முழு சிந்தனையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. கணவன் மனைவிக்குள் இன்னைக்கு நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி உண்டு, பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது இலக்கு மட்டுமே, காரணங்கள் அல்ல. ஆமாங்க, அதனால தாங்க யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒரு வேலை கொடுத்து அனுப்புனீங்கன்னா அவங்க சாக்கு போக்கு சொன்னாங்கன்னா நீங்கள் சண்டைக்கு போயிடுவீங்க. முதல்ல முடிவு என்னான்னு சொல்லு, காரணங்கள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எந்த வேலையை தொடங்கினாலும் அந்த வேலையை பற்றியே முழுமையாக யோசித்து கொண்டு அதை எப்படி வெற்றிகரமாக முடிப்பதுங்கிற முயற்சியில் இறங்கக்கூடிய முயற்சியாளர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்க தொடங்கி இருக்கீங்க. நகை நட்டு வாங்குவீங்க. புறநகர் பகுதியில் இடம் வாங்கலான்னு பார்த்தா பட்ஜெட் இடிக்குதுன்னு சொல்லி சில நேரங்களில் யோசிப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. என்ன சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. கேது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் ரொம்ப லாபகரமாக இருக்கும். எதிர்பார்த்தபடி இன்றைக்கி உங்களுக்கு லாபம் வருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சில புது யோசனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையும் தேட ஆரம்பிச்சிருக்கீங்க. சீக்கிரமாக புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, நாமாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நாமே மற்றவர்களைப் போல் வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க நம்ம வாழ்க்கையை நாம் வாழ்வோம். நாம ஏன் அடுத்தவங்களை போல வாழணும்னு நினைப்பான அந்த சிந்தனை நமக்கு தேவையே இல்லையே அப்படிங்கிற சிந்தனையோடு எங்கும் எப்போதும் என் வாழ்க்கை என் கையில் என்று நினைத்து தனிப்பாதையில் பயணம் செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் நுழையிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பணவரவுக்கும் இன்னைக்கு குறை இருக்காது. எதிர்பார்த்த தொகை வரும். கேட்ட இடத்துல வாங்கின இடத்துல இன்றைக்கி தந்து முடித்து காட்டுவீங்க. நல்ல பேர் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் பேசுவீங்க. பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் நமக்கு எந்த கவலையும் இல்லை. கடவுளை தேடி நாம் கோவிலை தேடி கிளம்பிடலாங்கிற கொள்கையோடு தான் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. அவங்களுக்கும் திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பரவாயில்ல, நமக்கும் அதிர்ஷ்டம் இருக்குங்கிற நம்பிக்கையும் வர ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதிகாரிகளும் ஆறுதலாக சில வார்த்தைகள்லாம் இன்றைக்கி பேசுவாங்க. இன்றைய தினம் குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு பிறகு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நாணயம் கையில் இருப்பது மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் அது இருக்க வேண்டும். ஆமாங்க, சிலர்லாம் வாய்க்கிழிய பேசுவாங்க. மேடையில் ஏறினா அதுக்கு தனியாகவே ஒரு தனி ஆவர்த்தனமே பண்ணுவாங்க. ஆனால் மேடையை விட்டு கீழே இறங்கினோடனே அவங்க நடவடிக்கையும் நடத்தையும் வேறு மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. எதுக்காக இந்த போலித்தனம்? எப்பொழுதுமே நாம் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் ஒரே மாதிரி குணத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 3 நாளாகவே ரொம்ப சிரமப்பட்டீங்க. என்ன எதுவுமே சரி வர மாட்டேங்குதேங்கிற ஏக்கம் வேற ஒரு பக்கம் இருந்தது. நாம் சரியாக முயற்சி பண்ணலையா, அல்லது நமக்கு நேரங்காலம் சரியில்லையா, ஒன்றும் சரி வர மாட்டேங்குதுன்னு ஆதங்கப்பட்டீங்க. அந்த நிலை மாறிடுச்சு. இன்றைக்கி உங்கள் ராசியை விட்டு சந்திரன் இப்போ தான் விலகி இருக்கிறாரு. உங்களுக்கு இனிமேல் யோகம் உண்டு. நீங்கள் பேசுகிறதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். முயற்சிகள் பலிதமாகும். இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சரியாகும். குடும்பத்திலேயும் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும். பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீருங்க. உத்தியோக வகையில் இருந்து வந்த உரசல் போக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் மாறும். உயரதிகாரிகள் உங்களை உதாசீனப்படுத்தினாங்க, ஆனால் இன்னைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு பிறகு வெற்றி உண்டு. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன முணுமுணுப்புகள் இருக்கும். ஆனால் மாலை 6 மணிக்கு பிறகு ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஒட்டுமொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை நம்மால் முடியும் என்று மெல்லியதாக கேட்கும் அந்த உள்மனசு குரலுக்கு பெயர்தான் நம்பிக்கையாகும். ஆமாங்க, ஊரை விட்டு ஊர் வந்து நீங்கள் எவ்வளவெல்லாம் சாதிச்சுன்னு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? உங்கள் மனசுக்குள்ளார ஓடிட்டுருக்கிற நம்பிக்கை தாங்க. அது மற்றவங்க கொடுத்ததா அந்த நம்பிக்கை இல்லையே, உங்கள் உள்மனசு சொன்னது தாங்க. ஆமாங்க, அதனால தாங்க தனக்குத்தானே தலைவனாக இருந்து தனக்கென்று ஒரு வழியை
வழியையும் தேர்ந்தெடுத்து அதிலே வெற்றி பெற்று காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைஞ்சிட்டாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மாலை 6 மணி 6 நிமிடம் வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. சில நேரங்களில் சில இடங்களில் சிலரிடத்திலே வாயிருந்தும் பேச முடியாத சூழ்நிலையெல்லாம் வரக்கூடும். பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. மாலை 6 மணி 6 நிமிடத்திற்கு பிறகு சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதிலிருந்து சதயம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருக்க வேண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம் வரும். ஆனால் குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் இன்னைக்கு உண்டுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. வியாபாரம் பரவாயில்லைங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்குங்க. இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஆரோக்கியமே மிகப்பெரிய சொத்து, நம்பிக்கையே மிகப்பெரிய நண்பன், மன நிம்மதியே மிகப்பெரிய புதையல். ஆமாங்க, இப்படியெல்லாம் யோசித்து இதெல்லாம் இருந்தால் போதும், நாம் தான் பெரிய பணக்காரங்க. இந்த மூணும் நம்மக்கிட்ட இருந்துருச்சுன்னா ஆரோக்கியம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், அதே நேரத்தில் நிம்மதியும் இருக்கணும். இந்த 3 இருந்துட்டால் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன செலவுகளாக அதிகமாகிக்கிட்டே போகுதே செலவு. எப்படி நாம் சமாளிக்க போகிறோன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. சொத்தும் இருக்குது, கடனும் இருக்குது. சில நேரம் பார்த்தா கடன் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி சமாளிக்கணும்னு தெரியலையேன்னு கொஞ்சம் ஆதங்கப்படுவீங்க. ஆனால் 2ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணவரவை கொடுத்துக்கிட்டே இருப்பார். செல்வாக்கு உங்களுக்கு இன்னைக்கு அதிகரிக்குங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சூரியன் ராசிக்குள்ளார இருக்காரு, ராகுவும் இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. 12ஆம் இடத்துல சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால தூக்கம் சில நேரத்தில் வருது, சில நாளில் வரவே மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. சின்ன சின்ன யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்குங்க. சளி தொந்தரவு, அலர்ஜி, தொண்டை புகைச்சல் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் காரம் உப்பை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். யாரையும் நம்பி எந்த உண்மையும் பேசிடாதீங்க. ஏன்னா எல்லாரும் எப்போ எது கிடைக்குமோன்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் அடுத்தவங்கள்ட்ட அதை வச்சு பற்ற வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் சில ரகசியங்களை நீங்கள் ரகசியமாகவே வச்சுக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு வெற்றி உண்டுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய செலவுகளை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது.